டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தலைநகரில் பாஜகவுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக ஆம் ஆத்மி கட்சி இந்துத்துவாவின் பக்கம் சாய்ந்திருப்பது பாஜகவுக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் ஆம் ஆத்மி இந்துத்துவ அவதாரம் எடுப்பது வழக்கம் என்றாலும் இந்த முறை அந்த டோஸ் கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2020 ஆண்டு முக்கிய மந்திரி தீர்த்த யாத்திரை யோஜனா திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு இலவச புனித பயணம் ஏற்பாடு செய்ய வாக்குறுதி அளித்தது. 2022 உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் இந்தியாவுக்கு வளம் பெருக ரூபாய் நோட்டுகளில் கணேசா மற்றும் லட்சுமி புகைப்படங்களை அச்சிட பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தது என பாஜகவை கட்டுப்படுத்த அவ்வப்போது இந்துத்துவ அரசியல் செய்து வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் டெல்லி மதுபான ஊழல் வழக்கு விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிய பிறகு கடந்த ஓராண்டில் ஆம் ஆத்மியின் இந்துத்துவ பாசம் இன்னும் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அயோத்தியில் பாஜக ராமர் கோயில் திறந்ததும் ராமராஜ்ய தீமில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்தது கெஜ்ரிவால் அரசு. அப்போது நிதித்துறை அமைச்சராக இருந்த அதிஷி தனது 90 நிமிட உரையில் கிட்டத்தட்ட 40 முறை ராமர் என்றும் ராமராஜ்யம் என்றும் வார்த்தைகளை பயன்படுத்தினார். மக்களவை தேர்தலுக்கு முன்பு கெஜ்ரிவால் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்படும் போது அவரது சிறைவாசத்தை ராமரின் வனவாசத்தோடு ஒப்பிட்டு அனுதாபம் தேடியது ஆம் ஆத்மி கட்சி. ஏற்கனவே இதே வழக்கில் சிறையில் இருந்த முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவோ தன்னை கெஜ்ரிவாலின் லட்சுமணன் என அறிவித்துக் கொண்டார். பெயிலில் வெளிவந்த கெஜ்ரிவால் மக்கள் வாக்களிக்கும் வரை முதலமைச்சராக போவதில்லை என பதவியை ராஜினாமா செய்த போது தனது முடிவை சீதையின் அக்னி பரீட்சையோடு ஒப்பிட்டார். அவருக்கு பதிலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அதிஷியோ முதலமைச்சர் நாற்காலியை காலியாக வைத்துவிட்டு அருகில் இன்னொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ராமனின் தம்பி பரதனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டார். இதுவெல்லாம் போதாது என தீபாவளி நேரத்தில் உருது நிகழ்ச்சியில் ராமாயண நாடகத்திற்கு ஏற்பாடு செய்தது கெஜ்ரிவால் அரசு. கூடவே ஹனுமான் சலிசா நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. இதுவெல்லாம் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு படிந்துவிட்ட தங்களது இமேஜை காப்பாற்றிக் கொள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மியும் அடித்த பல்டிகள் என நினைத்தார். பேச்சாக மட்டுமே இருந்த இந்துத்துவ அரசியலை சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க களத்திலும் செய்ய தொடங்கி இருக்கிறது அந்த கட்சி. ஆம் ஆத்மி கட்சி நடத்திய சர்வேயில் இந்த முறை வெற்றி இலகுவாக இருக்காது என முடிவு வெளிவந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால்தான் ஏற்கனவே 30 விழுக்காடு சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்காமல் கலட்டிவிட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கும் ஆம் ஆத்மி அடுத்தடுத்து புதிய திட்டங்களை அறிவித்தது. ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் தற்போது மதத்தின் பக்கம் சாய்ந்திருக்கிறது. டெல்லியில் உள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒவ்வொன்றிலும் 40 முதல் 200 கோயில்கள் வரை உள்ளன. இந்த கோயில்களின் பூசாரிகள் சொல்வதை மக்கள் கேட்கவும் செய்கின்றனர். இதனை மனதில் வைத்துத்தான் சமீபத்தில் பூசாரிகளுக்கான மாத ஊதியம் 18,000 அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏற்கனவே பஞ்சாபிலும் ஆட்சியில் இருப்பதால் சீக்கிய மதக்குருக்களுக்கும் இதே சம்பளத்தை அறிவித்திருக்கிறது ஆம் ஆத்மி. இதுவே அந்த கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இஸ்லாமிய உலமாக்கள் ஆம் ஆத்மி அரசிடம் இதே சலுகைகளை கேட்டு போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்றனர். ஆனால் அந்த போராட்டங்களை ஆம் ஆத்மி கண்டுகொள்ளவில்லை. மாறாக ரோஹிங்கியா மற்றும் வங்கதேச முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலையை தலைநகரில் உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ரோஹிங்கியா மற்றும் வங்கதேச முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியலை பாஜக மேற்கொண்டு வரும் நிலையில் முஸ்லிம் குழந்தைகளை பள்ளியில் அனுமதிப்பதை மேலும் சிக்கலாக்கும் வகையில் ஆவணங்கள் சரிபார்ப்பதை தீவிரப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது ஆம் ஆத்மி அரசு. ஏற்கனவே 2020 நடந்த டெல்லி வன்முறைக்கு பிறகு இஸ்லாமியர்களை ஆம் ஆத்மி அரசு கைவிட்டு விட்டதா? இனி அவர்களது ஆதரவு கிடைக்காது என்பதை அறிந்தே கெஜ்ரிவால் இந்த நடவடிக்கைகளில் இறங்கி இருப்பதாக விமர்சிக்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள். இதுபோக டெல்லியில் கோயில்களை இடிக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவு போடுவதாக பாஜகவுக்கு எதிராக இந்துக்களை திருப்பும் வேலையையும் முதலமைச்சர் அதிஷி செய்திருக்கிறார். இந்த இந்துத்துவ அரசியலோடு சேர்த்து கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் ஆம் ஆத்மி செய்திருக்கும் சாதனைகள் வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கிறார் கெஜ்ரிவால். இதனால் தற்போது பாஜகவின் பாடுதான் கேள்விக்குறியாகி இருக்கிறது.